அதான். ஆனா இவனுங்க எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி பண்றானுங்க? இப்போ ஆன்லைன்ல வந்துட்டு டிஎம்கே நீ எதிர்த்தா வந்துட்டு உன் ஐடி போயிடும், இல்ல டிஎம்கே எதிர்த்தா வந்துட்டு உனக்கு அதான் கேஸ் விழும் அப்படின்றது இவங்களுக்கு தான் ஒரு மேனிபுலேட் மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 2 பேரை அச்சனுத்தி ஏன் மீதி வரலாம் வந்துட்டு அடங்கிடுவான் அப்படின்ற ஒரு சிம்பத்தி இது மாதிரி. நடுவில் கூட வந்துட்டு தான் சில பேர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அதான் இந்த மாதிரி தான் இது பார்த்து பண்ணுங்க அது ப்ரோ, எல்லாம் பார்த்து தான் பண்றாங்க. இன்னொன்னு இதுல எனக்கு கொடுமை என்னன்னா, நிறைய சின்ன ஐடி நம்ம சைட்லயே போட்டு தப்பாதான் சில ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டானுங்க. தெரியாது, எனக்கு டவுட் அது. ஏன்னா அது மட்டும் அடிக்க மாட்டீங்கன்னு. ஆனா நம்ம சைட்ல ஒரு ஐடி விங் அந்த மாதிரி பவர்ஃபுல்லா வேணும். ஒரு பவர்ஃபுல் ஐடி விங் மாதிரி ஒரு பேஜ் இருக்கிற அந்த அதான் ஒரு வெறும் ஒரு அஃபிஷியல் இது மாதிரி. அவனுக்கு சைட்லாம் பாத்தியா, தமிழ்நாடு பஸ்ஸையும் அதான் மகாராஷ்டிரா பஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி போட்டுக்கிறானுங்க. யோசிச்சு பேர் மேனிபுலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறானுங்க. ப்ரோ நம்மளே ஸ்ட்ராங் தானே ப்ரோ, என்ன கேட்டா ஃபேன் பேஸா இருக்கிற. உனக்கு இல்ல சொல்றது புரியல. நம்ம ஐடிஸா ஸ்ட்ராங், ஆனா ஸ்பிளிட் ஆயிருக்கும். நிறைய ஸ்பிளிட் ஆயிருக்கும், புரியுது. ஆனா டோட்டலா ஒன்னு கைட் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கணும். ஒரு கைட் பண்ற மாதிரி ஒண்ணு. அது எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்ப இல்ல பண்ணணும், அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடி ஒரு அப்டேட் பேஜ் மாதிரி அந்த மாதிரி நர்மன்குமார் சொல்லியிருந்தாரு பாரு, சீக்கிரமா அதை நடக்கணும். ஆமா பண்ணுவாங்க. இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு, அது எல்லாம் கரெக்டா ஒரே லெவல்ல வந்து எல்லாரும் ஒன்னா ஜாயின் பண்ணும் போது இன்னும் பெருசாகும் திரும்பவும் சொல்றேன். அதாவது நியூஸ் சேனல்ல அவங்க பக்கம், சோசியல் மீடியா மட்டும்தான் நம்ம பக்கம். டிவியை திறந்தா உண்மையிலே ரொம்ப மேனிபுலேட் பண்ணுவானுங்க. ஏன்னா உசுர இன்னொன்னு 21 தாண்டி இப்ப ரொம்ப உசுர கொடுத்து ப்ரொமோட் பண்ணுவானுங்க. ஏன்னா இப்ப டிஎம்கே இன்னொரு தலைவலி, அப்ப ஏடிஎம்கே மட்டும் தான் தலைவலி, புரியுதா? இப்ப இன்னொரு தலைவலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொமோட் ஆன்லைன்ல போயிட்டு இருக்காங்க. கேட்டா ஏன் சினிமா சைட்லயே விஜய்க்கு நிறைய முதுகுத்தெல்லாம் வரும். யாரா வேணா இருக்கலாம் சார், உண்மையிலே. அதான் இந்த கருணாசு, வடிவேலு, நாலு யார் வேணா இருக்கலாம், தெரியல. அவங்களா லிஸ்ட்லயே சேர்க்காத விடு ப்ரோ. ப்ரோ சரத்குமாரே முதுகுல குத்துனதான் ப்ரோ. சரத்குமார்லாம் அவர் முன்னாடியே பிஜேபி எல்லாம் மாஸ்க் காட்டினவர்ரா. இல்ல சரத்குமார்லாம் முன்னாடியே மாஸ்க் காட்டினவர் தான். அதான் அவர்கிட்ட போய் ஏன்னா ரம்மி நாயகனை போய் இது பண்றீங்க. ரம்மி நாயகன் அவரு போய் அவர் யாரும் சீரியஸா தெரியல பாத்தியா? அதான் வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, ஒய் ப்ரோன்னு கத்திருந்தான். ஏன்டா அதாவது கலாய்க்க கூட தெரியலனா எதுக்குடா ஸ்டேஜ்ல ஏறுறீங்க? நீ என்ன பண்ற? இல்ல உன்னை கைய கால கட்டி போட்டு உதயநிதி படத்தை பார்க்கணும். அதுவும் முக்கியமா 2-3 நல்ல படம், அதை கூட விட்டுணும். 2-3 நல்ல படம் தான் இல்ல, ஒரு நல்ல படம் தான் இது ப்ரோ. நான் ஒரு கேவலமான படம் சொல்லிட்டேன் ப்ரோ. என்ன படம்? உபேந்திரா படம் இருக்கா? உபேந்திரா யூஏ, அத பாக்க அது வேறடா. நாங்க உதயநிதி பத்தி பேசினா உபேந்திரா படத்துக்கு போன பாரு, அங்க நிக்கிற நீ. அது இல்ல, என் வாழ்நாள நான் பார்த்த ஒஸ்ட் படம் தான் ப்ரோ. அப்படியா? என்ன இல்ல ஒரு நிமிஷம். இல்ல மான்ஸ்டர், அந்த அக்கா, அதான் அந்த அக்கானா தெரியுதா? அந்த அக்கா பத்தி எல்லாம் பேசாச்சு. அதான் அதெல்லாம் பேசாதீங்க. நான் எடுக்கிற டாபிக்கே இல்லடா, அதெல்லாம் விட்டுட்டேன். ஆனா இதுல ஹரிஸ் ப்ரோ ட்வீட் பார்த்தா நான் சிரிச்சு இந்த குரூப்ல கூட கேட்டிருந்தேன். அவரு கவனம் பேசாதான் இது எப்படின்னா இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குமே, அதான் அண்ணன் கரெக்டா போறதான் கண்ணை கட்டி விட்டா அப்படியே போயிடுங்கன்ற மாதிரி. யாரும் பெருசா கண்டுக்காதீங்க, போனா போட்டோம், அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா, இது அட்டென்ஷன் கிடைக்கணும்னு சொல்லி விட்டுருக்கானுங்க பாத்தியா? போய் சேர்ந்த உடனே அதான் நான் 1 வருஷம் டிவி கேல இருந்தேன், அது பிஜேபி கட்சி மாதிரி, இதெல்லாம் யாரா கேட்டாங்களா? அதான் போய் அதை சொல்லுவான் தெரியுமா, தான் மொய் எழுதிட்டு சாப்பிட்டு வர்றோம், ஒழுங்கா சாப்பிட்டு வரணும். அதான் அதை விட்டுட்டு அதான் குத்த சொல்லிக்கின்னு இது பரிதாபங்கள் சொல்ல மாத்தியா, வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு அதான் அட்வைஸ் பண்ண கூடாதுன்ற மாதிரி. அலெக்ஸ் மேல போட்டிருக்கேன் பாரு, அது ஃபுல்லா பாரு. தெரியும் பார்த்தேன், இது பார்த்தோம். விஷப்பாம்புக்கு ஈக்குவல் ப்ரோ இதெல்லாம். ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா, இல்லடா அலெக்ஸ், எனக்கு என்ன தெரியுமா புரியல. இப்போ இது போய் டிஎம்கே ஓட்டு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட கூட இருக்காது போல. ஏன் ப்ரோ இந்த விஷப்பாம்புக்கு செம்ம டெம்ப்ளேட் இந்த மாரிப்பட்ல சொல்லாம பாத்தியா? ஐயோ ஏமா
பயங்கரமான அதெல்லாம் போட்டுருந்தானுங்க. இன்னொன்னு இதுக்கு மேல ஏதாவது எலிவேட் இல்ல இதுக்கு மேல அடிக்காதீங்க, எலிவேட் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. ஆனா அதான் மான்ஸ்டர் இல்ல என்ன பேசியிருந்தோம்னா, நல்ல வேலை வியாழங்கிழமை இந்த வேலையை பார்த்து விட்டுது, வீக்கெண்ட் வேலையை பார்த்து விட்டுருந்தா இன்னும் பெருசா போயிருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப நாளைக்கு ஒரு கண்டென்ட்டா, வீக்கெண்ட்னாலே வேற கண்டென்ட் ஏதாவது ஒன்று வந்துடும். கூட நம்ம மலாக்க படம் வருதுல, அதான் ஒரு 15 நாள்ல அவர் ஏதாவது தூக்கி வந்துருவாரு, சுகர் பேபி சுகர் டேடின்னு ஏதாவது தூக்கி வந்துருவாரு. அதான் அந்த சைட் போயிடுவானுங்க. இடி ரைடு வேற ஸ்டாப் இல்ல இல்லடா, இடி ரைடு வேற இல்ல, இடி ரைடு வேற ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால அலெக்ஸ் ஸ்டே வாங்கியிருக்கானுங்க, அதான் அவ்வளவுதான்டா. டெம்பரரி தான், டெம்பரரி. அதுக்கு இவனுக்கு என்னடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, கேக்லாம் வெட்டி இல்ல இப்ப ஒரு நிமிஷம் அவனுங்க எத்தனை யோசிச்சு பாரு, பாயசம் கேச்சாலே பாயசம் மாதிரி குடிக்கிற பரம்பரை அவனுங்க. இது எப்படி தெரியுமா, டெல்லியில நாங்க தான் இந்த சிங்கம்பத்துல வந்து சொல்லுவோம் தெரியும் பிரகாஷ்ராஜ், அடையாறுல தட்டினா தாம்பரம் எகுருன்ற மாதிரி, நாங்க டெல்லி போனா பாத்து எங்க தமிழ்நாடு எகுருதுன்ற மாதிரி அவனுக்கு எலிவேஷன் பண்ணி சுத்தினுறானுங்க தற்பூரி பசங்க. அவனுக்கு பண்ணல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எலிவேஷன் நான் சொல்றேன். ஒரு வந்து ஆர்கே ஃபேன் ஸ்பேஸ்ல வந்து நான் பயங்கரமா திட்டிட்டு இருக்கேன். இது நல்லா கேளு அலெக்ஸ், நீங்க வந்து முடிஞ்ச டிஎம்கே அடிங்கடா. நாங்க தான் சொன்னோமே பாசிசம் பாயசம் அப்படின்னா, டிஎம்கேல ஒருத்தன் பாயசம்னா ஸ்வீட் தானே ப்ரோ, எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டா தானே ஏன்டா அப்பா இல்லடா இல்ல அப்ப ஆமா இல்ல ஆமானா வந்துட்டு கடலாம நீ ஏன் பொங்குற, அது மட்டும்தான். என்னடா இது நியாயமா பேசணும். அவன் ஸ்வீட்டா எங்களை பேசுறீங்கன்னு எடுத்துக்கிட்டு ஸ்வீட்ன்றான்டா. இல்ல பாயாசம் ஸ்வீட் தான், ஆனா உனக்கு வச்சது ரிவீட்ன்ற. ஏன் ப்ரோ ஆந்திரால நிறைய தியேட்டர்ஸ்ல க்ளோஸ் பண்றேன்டா, அப்படியாண்ணா? எனக்கு கேட்டா தமிழ்நாடு தியேட்டருக்கு எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்றீங்க, சூப்பரா இருக்கும். ஆந்திராக்கு எதுக்கு போறேன், இங்கேயே வேணான்ற, முடிச்சு விட்டு போங்க முதல்ல. இல்ல எனக்கு என்னன்னா, 4000 கோடி வச்சிருக்கேன், அவனுக்கு தியேட்டர்ல க்ளோஸ் ஆகுறாங்களே, என்னடா நம்ம நிலைமையில எப்படி போகுமோன்னு. உனக்கு நார்த் தியேட்டரே நிறைய க்ளோஸ் தான் இருந்துச்சு. புஷ்பா வரும்போது ஒட்டராட்சி தியேட்டர்லாம் திறந்து விட்டானுங்க. ஏன்னா லோக்கல் புரியுதா, ஏன்னா லோக்கல்ல இருந்து படம் ரீச் ஆகணும். ஏற்ப நீ வாரே வந்துட்டு தான் நிறைய படம் வந்துட்டு எல்லாம் கிளாசிக்கே ரீச் ஆகும், லோக்கல்ல இருந்து ரீச் ஆகணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இன்னொன்னு அலெக்ஸ், முதல்ல ஆளுங்க கிட்ட காசு புழங்கணும், ஓகேவா? எல்லார்கிட்டயுமே காசு புழங்கினாதான். இப்போ நான் சொல்றேன் அலெக்ஸ் கிட்ட மந்த்லி, நான் சொல்றேன் அவனுக்கு மந்த்லி ஒரு 20,000 கொடுத்தா கரெக்டா இருக்கும். ஒரு 2 வாட்டி படம் பார்ப்பான் அந்த மந்த்லனா, ஓகே. ஆனா அந்த 20,000 பதிலா அவனுக்கு 15,000 சேலரி கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் படம் பார்க்கறதுக்கே யோசிப்பான், புரியுதா? இருக்கிற கமிட்மெண்ட் அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ சுச்சுவேஷன். நீ காசே புழங்கலன்னா எப்படி அவன்லாம் படம் பார்க்க படத்துல போய் இன்வெஸ்ட் பார்க்கணும் யோசிப்பான். நிறைய மேட்டர் இருக்குது தமிழ்நாட்டுல. ஆனாப்பா இல்ல அலெக்ஸ், நான் உனக்கு கேக்குறேன், நீ ஒரு வாட்ச் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க வாட்ச்? ஒரு நிமிஷம் கேக்குதா, என்ன சொன்ன? வாட்ச் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்கு வாட்ச் என்ன 500 to 1000 குள்ள வாங்குவேன், அவ்வளவுதான். 200 இல்ல நம்மலாம் வாட்ச் லவர்லாம் இல்ல, டைம் பார்த்து ஃபங்க்ஷன் போறதான். இதுவும் இப்பெல்லாம் எவன்டா முதல்ல வாட்ச்ல எவன் டைம் பார்க்கறான், ஆண்ட்ராய்ட் போன் எடுத்தமா பார்த்தாலே யாரும் வாட்ச் கட்டறது இல்ல ப்ரோ. இல்ல இப்ப ஃபங்க்ஷன் போறதா காப்பெல்லாம் காப்பு எவன் சார் வாட்ச் எட்ரா காப்புன்ட்டு போக வேண்டியதுதான். ஜேடி காப்பு தான் நம்மலாம் இல்லடா, வாட்ச்ங்கிறது போஸ்ல இருந்தே ஒரு இது. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் நீ என்ன சொல்ல வர, இல்ல நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. அத நான் பார்த்தேன். எக்ஸ்பென்சிவ் வாட்ச் அதிகமா தான் அந்த சவுக்கு சங்கர் சொன்னானே, அதானே? அந்த மாதிரி பைத்தியங்க இருக்குது உண்மையில நிறைய. அந்த இருக்காண்டா, நீ தமிழ்நாட்டிலேயே இருக்கிறான், அதுவும் யாரு கூட இருக்கான்? உதயநிதி கூட இருந்து ஒருத்தன் பக்கத்துல, உதயநிதி பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறானா, எவ்வளவு பெரிய அகாதுகா இருப்பான். உதயநிதி இல்ல இதுல உதயநிதி வெளியே வரும்போது நோட் பண்ணிருக்கியா? என்கிட்ட வெறும் சட்டை பேண்ட் தான் சார் இருக்குது, எதுவுமே இல்ல சார். ஏன் சார் இதான் ஏஸ் படம்லாம் நல்லா இருக்குன்றானுங்க திடீர்னு. படம் ஏசுன்னு வச்சதே எனக்கு டவுட் ஆகுது. சீட்டு கேட்டா சரி ஏசுக்கு போயிட்டீங்க. இல்ல அது படம் இது ரிலீஸ் இல்ல, எப்பயுமே பிரணவ் அப்படிதான். நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், அவன் மைண்ட்ல ஒன்று பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே. இது பரவாயில்ல, இல்ல இது பரவாயில்ல அஸ்வின். அன்னைக்கு வேற ஏதோ ஒன்று பேசியிருந்தேன், ஏதோ ஒண்ணு சொன்னான்டா, ஏதோ ட்ரம்ப்புக்கு போயிட்டான் தெரியாதா? ட்ரம்ப் எனக்கு எப்படா தெரியும்? கூட வேற இடமா கொண்டு வந்தாப்ல அலெக்ஸ், ஞாபகம் இருக்கா? சரியான காமெடி நிறைய இந்த மாதிரி பண்ணுவாப்ல பிரணவ்.
சரி விடு. இந்த ஒருத்தன் டிரான்ஸ்லேஷன் பண்றதுன்னு ஒருத்தன் தான் தெரியுமா? இதான் இந்த ராகுல் காந்தி பேசும்போது பக்கத்துல ஒருத்தன் நிப்பானே. தமிழ் மியூசிக் எனக்கு பிடிக்கும். ராகுல் காந்தி பேசும்போது ஆமா ஏய் ஆமா ஆமா நான் அதை ஏய் அதை பார்த்துட்டு விட எஸ்ராஜா பேசுறது வேற நரேந்திர மோடி லெவல்ரா. தமிழ்நாட்டின் எதிரி அப்படின்னு. ஏய் அதுவா எப்பா ஏய் நரேந்திர அதெல்லாம் மோடி இல்லடா. பிரச்சனை ஃப்ரெண்ட் பேசுறாடா. நாங்க வேற பார்த்தோம்டா. பார்த்துட்டு கறி சரி மிடில் கிளாஸ்ல ஒரு நிமிஷம் முடிச்சவன் சரி ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல மெரினா பீச்ல பிரதிபா ஐ காவேரி லவ் கப்பல் தமிழ் இல்ல மியூசிக். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். மெரினா பீச்ல பிரதிபா காவேரி கப்பல் கரை ஒதுங்கின மாதிரி விக்னேஸ்வர கப்பல் இங்க கரை ஒதுங்கி இருக்கு. கப்பல்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவரே கரையில வாங்க. இருக்கீங்களா? கட்சி இல்ல படிப்பு எப்படி போகுது அவரு விக்னேஷ் ப்ரோ? கட்சிக்கு கட்சின்ற பாரு கப்பலுக்கு மேல நின்னு போனை புடிச்சு பேசிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ராக்கி பாய் மாதிரி நின்று போஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் தான் ஏதாவது இதான் போஸ்டர்ல வந்துட போறோம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். இல்ல ஆனா இல்ல ரொம்ப நான் நாள் சொல்றோம். இல்லப்பா நான் யாருக்காக வரல. என் தம்பி பிரணவ் அந்த பிரணவ் எப்படி இருக்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ப்ரோ. நைட் ஷிஃப்ட் இல்லையா? விக்னேஷ் அண்ணா போக அவ்வளவு போறேன் இன்னும் பாசமா கொஞ்ச நேரத்துல. அதனால சரி. இதோ ஒரு 20 மினிட்ஸ்ல போயிடுறேன் நான். கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல டியூட்டி போறதுக்கு முன்னாடி. அதான் இல்ல 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 உண்மையில வேணாம் விடுங்க. அது அப்புறம் என் பக்கம் பாய்வானுங்க. இல்ல தூங்கிட்டேன்னு வச்சுக்கேன், பஸ் போறோம் அந்த மாதிரி திடீர்னு. இல்லடா இல்ல வீட்டுல உட்காந்து யார் தூங்க சொன்னது? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து போனா உனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாது. இல்ல அது நான் எப்பவுமே பண்ணுவேன். பட் கிட்ட இப்போ 11 மணிக்கு பஸ் வந்தா லாஸ்ட் ஒரு 2 மணி தூங்கணும்னு நினைச்சாலே 12 மணிக்கு ஏய் வச்சிடும். அந்த ஏய் மாதிரி ஏய் ஏய் அவர் கலாய்க்கிறார். அவருக்கு என்ன கலாய்க்கலாம் தெரியாம புரியுது. ஆன்சர் பண்ண கலாய்க்கலாம் இல்ல தெரியுது. ஒரே இல்ல நிமிஷம். இல்ல இரு இல்ல பதிலுக்கு நீ என்ன பண்ணோம்? கப்பல்ல மீன் பிடிக்கிறீங்கன்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் ஒரே விஷயம் கேக்குறேன். நீங்க எல்லாருமே 12 மணிக்கு தூங்குறது போவீங்க. அவன் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், விடிய கண்ணு மொழி. அவன் நிலைமை அதுக்காக போயிட்டு நாங்களா ப்ரோ அவனுக்கு கோடிங்க வச்சு கொடுக்க முடியும்? என்ன ப்ரோ பண்ணுகிற? இல்லடா தூங்குவானா முன்னாடி அதுதான் நான் போய் பல்ல கேக்குறேன். அதை வளைங்க. போய் கலாய்க்கிறேன் இருக்கேன். ஆமாண்டா சரி ஆபீஸ் ஓகே. போகும் பல்லு விளக்கிட்டு போ. சரி விக்னேஷ் ப்ரோ 2 வேளை டவுட் சாப்பாடு. இல்ல ப்ரோ அடுத்து ஒரு நிமிஷம். இல்ல கப்பல்ல ஒரு கேப்டன் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்களும் டிஎம்கே கட்சியில போறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்டா நான் கப்பல்லே இல்ல இந்த கப்பல்லே இல்ல எங்க இல்ல. ஆனா ஆனா இல்ல அதுக்குள்ளேயே ராக்கி இல்ல பாய் விக்னேஷ் இல்ல விக்னேஷ் ப்ரோ கிட்ட பிடிச்சது என்னன்னா மாறுறதா இருந்தா கூட அவர் டிஎம்கே போக மாட்டார், என்டிகே போயிடுவார். ஏன்டாடி நான் உயிரிழவரை தளபதிறேன். அதுக்கு சும்மாவே ஏன் உயிரிழவரை அலைஸ் ப்ரோ உங்க நீங்க உயிர் தான் பின்ன டிஎம்கே என் உயிரை சரி. சேர்த்து. அலைஸ் ப்ரோ நீங்க டிவிக்கு எங்க போவீங்க? என்ன சும்மா இருக்கலாம் புரியலையே. என்ன சும்மா இருக்கலாம்? இல்ல பாத்தியா என்டிகே என்டிகே கலச்சவனுக்கு வருது பாத்தியா? பாத்தியா இல்லடா சொன்ன டைமிங் தப்பா இருக்குடா. மான்சன் சொன்ன டைமிங் ரொம்ப தப்பு. மர்ஜிருச்சு. அலைஸ் ப்ரோ நீங்க டிவிக்கு என்ன கட்சி போயிருவீங்க? என்டிகே போட்டு இல்ல கட்சியை பத்தி பேச வேண்டாம், ஜெனரலா பேசுறது. ஓகேங்களா, அது விட்டுருங்க. என்னது 26ல டிஎம்கே ஆட்சியில் ஜெயிச்சிட்டா எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படத்தை வாரம் போட்டு கிட்ட போறாங்க. அப்படியே போனாலும் திரும்ப புரியுதா ரிப்பீட் ஒரு 10 படங்க தான் திரும்ப அதை பார்த்து திரும்ப ஒரு 10 படம். ஏண்டா நானே அரசியல் ஏங்க குழந்தைங்களாம் பைத்தியம் நானே அரசியல் பேச வேணாம்னு சொல்றேன். என்னையே பேச வச்சிருக்கீங்களா? சரி விட்டுருங்க. அது முதல்ல இடிஞ்சு விழுறப்ப இது பால்வாடி, அந்த அங்கன்வாடி, அப்புறம் பேர் என்னது புது அரசு பள்ளி, அதெல்லாம் ஸ்கூல கட்ட அதெல்லாம் இல்ல பழைய அதெல்லாம் பண்ண கட்டடம் மாட்டாங்க. நல்லா இருந்த புது கட்டடத்தை ஒரு ஜியோ பாஸ் பண்ணி புதுசா போட்டு இவங்கதான் அதெல்லாம் இடிச்சு அது பசங்க சாப்பிட்டு இருக்கும் போது தண்ணி மேல குழந்தைங்க மேல அந்த எல்லாம் கீழே அப்புறம் பேசிடலாம் பத்தி. ப்ரோ தெரியாதா இன்னைக்கு கீழ்பாகத்துல ஹாஸ்பிட்டல்ல 3 மணி நேரம் கரண்ட் கட்டு. அந்த டைம்ல இப்ப பிரணா மாதிரி ஆளுக்கு ஆபரேஷன் இருந்தா இன்னும் ஆயிருக்கும். இல்லடா அது கீழ்பாக்கம் பெரிய அது நிறைய பேர் அது சினிமாக்காரன தான் அது மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இது பண்ணிட்டாங்க. அது இல்ல யார சொல்றேன்னு தெரியா? நான் அதுக்குள்ளாரவே நான் போகலடா, புரியுதா? இல்ல அது தமிழ்நாட்டிலேயே ஒரு ஹப். இது ராஜீவ்காந்திக்கு முன்னாடி அதுதான் இதுவா இருக்கு.
பட் அந்த அப்ளிகேஷன் கூட அங்கதான் கொடுப்பாங்க. மெடிக்கல் சீட்டு இந்த நீட்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கேயும் இந்த அளவுக்கு இல்ல பண்றாங்கன்னா ப்ரோ, இல்ல இந்த தமிழ்நாட்டை காவால விட்டாங்க. சுதேசி இல்ல ப்ரோ, சுதேசின்னு ஒரு படம் இருக்கும், விஜயகாந்த். அந்த இதே மாதிரி சீன் தான், இந்த சீன் தான் லைஃப்ல ரிகரெட் பண்ண மாதிரி இருக்கும். கரண்ட் கட் ஆயிடும், கீழே இருக்கிற சோம்பேறித்தனமா வந்துட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாம இருப்பான், போன்ல இருக்கிற லைட்டை வச்சு அதான் இது சுதேசி பண்றதா. இல்லடா, சபரியில் தான்டா ஒரு டாக்டரா இருக்கு. சபரியா, சபரி. ரெண்டு எஸ்எல் ஆரம்பிச்சலாம் வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல டார்ச் லைட் யூஸ் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. ஆமா, இல்ல அந்த படத்துல தானே பான் பராகர் இருப்பான் இல்லனா? இல்ல அதுல இல்லடா, அதுல கஜினி வில்லன் இருப்பான்டா. கஜினி வில்லன் ப்ரோ, அவன் தான் ப்ரோ மெயின் வில்ல. இவனை அடிக்க போய் தான் வரும். ஆமா தம்பி மச்சான்டா இல்லடா, மச்சான் நினைக்கிறேன், பொண்டாட்டியோட தம்பி. ஆமா. போய் சொல்லுவானே, என் மச்சான் அவன் உயிரை காப்பாத்தணும், ஆனா தூக்குல போட்டுருவாங்க. சரிண்ணா, வீடியோ ரைட்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு, என்ன அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க? ஏதாவது டீல் போட்டிருப்பாங்க, ரைடு விடுறோம்னு. இப்பதான்டா அவரு அரசியல் பேச வேண்டாரு. நீ என்னடா திருப்பி பேசுறது வந்தா ஒரு இதுவா பேசணும், ஓகேவா? அது கலந்தெல்லாம் பேசக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. வாழல போட்டு பேசலாமா? பேசலாமே. இன்னைக்கு இவங்க ஈடிய கண்டிக்கிறாங்க ப்ரோ, இன்னைக்கு இவங்க ஈடிய கண்டிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வழங்குனது இல்ல ஸ்டே வழங்குனது வந்து வரவேற்கத்தக்குதுங்கிறாங்க. ஆனா இதே ஈடிய தான் இவங்க வந்து வளைச்சு புகழ்ந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா மீது அவங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கு போட்டப்போ ஈடி தான் அந்த அசெட் எல்லாம் அட்டாச் பண்ணாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம் இல்ல. இன்னைக்கு கூட இவங்க வந்து வெளிப்படுத்திய பெயர்கள்லாம் சரி, ரெய்டு வந்தது. சித்து ப்ரோ என்னன்னாலும் ஒரு கலைஞரோட அந்த நேக்கு அந்த இது இருக்கு பாத்தீங்களா, நீ யாரு எப்படி வேணாலும் போய் எனக்கு பதவி வேணும்னு சொல்லிட்ட, அந்த கொஞ்சமாச்சும் மேனேஜ் பண்ணுவாருங்க. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப திணறாங்க, இருக்கிற பதவியை காப்பாத்திக்க முடியாது. இப்போ வந்து இவங்கள பிராண்ட் வேற பண்ணிட்டாங்களா, இது பண்ணி இது ஐடியாலஜி வேற. பிஜேபி வந்து டைரக்ட் RSS, நாங்க தான் பிஜேபிக்கு வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜியும் இது பண்ணியாச்சு. போன வாட்டி கருப்போட எல்லாம் பிடிச்சி வேற ரொம்ப அதை வந்து இது பண்ணிட்டாங்க, நாங்க தான் அப்போசிட்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வெள்ளை கொடையும் காட்டுறாங்க, சமரசமாவும் போறாங்க, கள்ள கூட்டணியும் வைக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்படிதான். அதுக்கு கலைஞர் எவ்வளவோ மேலுங்க. அவர் வந்து ஆக்சுவலி பாஜக ஏங்க மேலுக்கு எல்லாம் சொல்லாதீங்க. அதாவது அந்த மேல் தான் அந்த அவரையும் எனக்கு நான் அரசியல் நிறைய முரண் இருக்குது. அவர் மேல் தாங்க, அது வேற, ஓகேங்களா? ஃபீமேல் நான் சொன்னோம். ஏய் நரோட்டோ, நீ வருவன்னு தெரியும், தயவு செஞ்சு. நான் அப்படி சொல்லப்பா. இது சர்க்கார் வரையா கமிஷனே பாத்தீங்கன்னா அந்த 28 இது அப்படியே கடந்து வந்தாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு அந்த ஃபைல் கூட எங்க இருக்குன்னே தெரியல. அது எங்கேயோ இது பேர் என்னது, கன்னிமர லைப்ரரி அந்த இது ஒண்ணு காப்பி ஒண்ணு இருந்துச்சுன்னாங்க. அப்புறம் வேற ஏதோ கிராப் வைத்த இவங்க ஒரு சாதி பேரை சொல்லி சொன்னாங்க, இந்திரா காந்தி கிராப் வைத்த இது அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்காரியா கமிஷன் போட்டதுக்கு அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு குரலை மாத்திட்டாங்க. அது சர்க்காரியா கமிஷன்ல அவ்வளோ இல்ல அது அவரோட நேக்கு தாங்க. அதாவது இல்ல யாராச்சும் ஒருத்தர் இந்த எமர்ஜென்சி அவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த 77 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி அவங்க கிடுக்குப்பிடி போட்டாங்க. 76 அந்த டைம்ல மறுபடியும் யாரு இங்க வந்து அவ்வளவு தர எமர்ஜென்சி எல்லாம் போட்டு இது பண்ணாங்களோ அவங்க கிட்டே போய் கூட்டணி வச்சாரு பாத்தீங்களா. நீங்க என்ன வேணாலும் பண்ணு, நான் கட்சியை கூட நான் அடமா நினைக்கிறேன், ஆனா அந்த கமிஷன்ல இருந்து என்ன காப்பாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நாகரிகத்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்ங்கிறீங்க. டீசென்ட்டா பேசுவாரு இல்லப்பா, அவரு உண்மையாலுமே அந்த அவர் நேக்குன்ட்டாருங்க. அது வந்து ஒரு நாகரிகமான வார்த்தை. நுணுக்கம் அவருக்கு வந்து கொஞ்சம் அரசியல் ஆட்டம்லாம் தெரியும், அவருக்கு நல்லா தெரியும். அதை நான் மறுக்கல. ஆனா இன்னைக்கு இவங்க பண்ணது என்னன்னா, எதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு வந்து ஈடி கிட்ட இருந்து விடிவு வாங்கிட்டு ஏதோ கேசியே ஜெயிச்சா மாதிரி இவங்க பேசுறாங்கல்ல. நான் எதனால தெரியுங்களா அவரை இல்ல ப்ரோ, நான் எதனால தெரியுங்களா அவரை பாராட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழ் பிரச்சனை அவ்வளவு இது போகும்போது அங்க வந்து 2G ஸ்பெக்ட்ரம்க்கு டெல்லிக்கு அலைஞ்சிட்டு கிடந்தாரு பாத்தீங்களா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும்.
அதெல்லாம் எப்ப எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனுஷன் அந்த அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு திகார் நீங்க உங்க குடும்பமே திகாருக்கு அங்க போகும்போது உங்களுக்கு அதான முக்கியம். இல்ல. மாநிலம் இப்ப வந்து இப்ப முக்கியமா, குடும்பம் சொல்லுவாங்க முக்கியமா? கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, கேஸ ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. அன்னைய நாள் பாத்தீங்கன்னா அதை வச்சுதானே லாக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வேணாங்க நம்மளே அரசியல் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ளார போறோம். ஆனா நம்ம வந்து என்ன இப்படியாவது பேசிக்க. அரசியல் வாங்க. பேசல. ஆனா இது மட்டும் சொல்லிக்கிறேன். இவங்க இன்னைக்கு சொல்லுங்க பண்ணக்கூடிய சொல்லுங்க. செயல்கள் அனைத்துமே வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய செயல் தான். நீங்க வந்து கவனமா இருங்க. இவங்கள வந்து என்னைக்குமே இவங்களோட ஊழல் மலிந்த ஆட்சியை வந்து கண்காணிச்சுட்டே இருங்க. இவங்களோட ட்விட்டர் ட்ரெண்டுக்கும் சோஷியல் மீடியா ட்ரெண்டுக்கும் உழுவாதீங்க. இவங்க மேல வந்து எத்தனையோ சர்ச்சைகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு வருஷம் கண்டென்ட் நமக்கு வந்து அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது கண்டென்ட் இவங்க இப்பயும் வளைக்கிற நிறைய இல்லைங்க. கண்டென்ட் இப்பயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல இருந்து எல்லாமே போயிட்டு தாங்க இருக்கு ஒரு பக்கம். அத நம்ம கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். ஓகேங்களா? ட்ரெண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயமா இருக்கும். கரெக்ட். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எது பின்தங்கி இருக்குமா மீடியா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இது ப்ரோ? நேத்து 70,000K போட்டு இல்லைங்க பாத்தீங்களா இல்லைங்க இல்லையா? அது ஓகேங்க. நான் இன்னும் எதிர்பார்த்தேன். ஓகேங்களா? அதாவது நமக்கு கடைசியா என்ன 7 மில்லியன் ப்ரோ? இதுவே பெரிய விஷயம் தான் ப்ரோ. இல்லப்பா ஒரு இல்ல இப்ப வந்து சினிமா இதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. இல்ல இல்ல அரசியல் விஷயத்துக்கு வந்து விக்னேஷ் நம்ம ப்ரோ. அன்அபிஷியல் போகும்போது டேக்ல முன்னாடி இல்ல இருக்குல்ல. அன்அபிஷியல் டேக்ல இது ஆமா பெருசு ஆமா தான். அபிஷியல் அன்அபிஷியல் டேக். டேக்னா ஆக்சுவலா அலெக்ஸ் அந்த டேக் எப்படி தெரியுமா? நானு நரோட்டோ வந்தான்னு தெரியல மதியானம். நானு ஆர்டிபி முகில் தெரியும்ல, அந்த ஐடி தான். 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில ஒண்ணு கொண்டு இல்ல வந்து இங்க அது அன்அபிஷியலா வந்து இங்க கிரியேட் ஆச்சு. கிரெடிட்லாம் எவனுக்கும் கொடுக்கறது இல்ல, நாங்க போட்டுற மாதிரி. ஆனா அத மொத்தமா இல்ல இல்ல எல்லாரும் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து இது பண்ணாங்க. நல்ல விஷயம். இல்ல நல்ல எல்லாரும் விஷயம். அது கிரெடிட் ஆனா எனக்கு என்ன சொல்றேன். தெரியுமா, இல்ல ஒரு நிமிஷம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஐடியா ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிட்டு பெருமையா உங்களுக்கு. ஆனா பரவாயில்ல, இவனுங்க அடிக்கிறது அதை இந்த ஸ்பெல்லிங் எப்பயுமே மிஸ்டேக். பாத்துக்கோங்கப்பா. அதே மாதிரி இதை தமிழ்ல டைப் பண்ற பசங்க அது டிக்ஷனரி நிறைய இல்ல மாறிடும். மான்ஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியுமா இது? ஏன்னா ஆனா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இல்ல சின்ன சின்ன விஷயத்த கூட பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா அதை பாத்தீங்களா, இவங்களால இதான் பண்ண முடியும், ரவுண்ட் பண்ணி தான் காட்ட முடியும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. 200 இல்ல மான்ஸ்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் அமைதியா இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இல்ல நீ வேற லெவல் அலெக்ஸ். இல்ல குமார் யோசிச்சு பாரு. நாங்கெல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ண வந்தா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல அலெக்சாண்டர் சில விஷயங்கள் நடந்தா அதை கடந்து போயிடணும். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இது ஒரு நிமிஷம், இது ஃபன்னு தான் இது. ஆனா என்ன கேட்டா ஒரு நிமிஷம், டேக் நீங்க டேக் போட்டதே நல்ல விஷயம். என்ன கேட்டா அதை ஸ்டார்ட் ஏன்டா ஆளுங்கட்சி தான் அரசியல் பண்ண சொன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சார் விடுங்க சார். அதான் அட்லீஸ்ட் அவங்கள பத்தி நெகட்டிவா ஏதாவது ட்ரெண்ட் ஆகுது. இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நீங்க எங்க செலிப்ரேஷன் பண்ணி பாத்திருக்கீங்களா? உலக வரலாற்றில் முதல் முறையாக சன் டிவில போடணும் பாத்திருக்கீங்களா? மேடம் ஸ்டே வாங்கினதுக்கு என்ன விடுதலை வாங்கின மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாரோ சுதந்திர போராளி விடுதலை ஆன மாதிரி இன்னைக்கு ஈடிக்கு கோர்ட் வந்து தண்டனை கொடுத்தது, கோர்ட் வந்து தண்டிச்சது. என்னென்ன போடுறானுங்க பாரு எலிவேஷன் பைத்தியக்காரனுங்க. சரி மான்ஸ்டர் யாரு ஜாக்கு குரல் மாதிரி இருக்கு. ஜாக்லாம் இல்லைங்க. நான் தாங்க. ஒழுங்கா கேக்குதா? நான் தானா? யாருங்க? எங்க அண்ணங்க ஆட்டோக்காரங்க. ஓகே. சரிண்ணா மான்ஸ்டர் 2-3 நாளா உங்க இதுதான் போயிட்டு இருக்குது. இதுவும் கடந்து போகும். இன்னைக்கும் இதுவும் இல்ல இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல மான்ஸ்டர் நடந்த விஷயம்லாம் நானும் கேள்விப்பட்டேன். ஓகே, தலையில ஒரு கிரீடம் வச்ச மாதிரி. ஆட்டோ ப்ரோ யூ-டர்ன் பண்ணுங்க. நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். அவதான் அவர் குழுக்குள்னு இருக்காரு. நான் என்ன தெரியுமா அலெக்ஸ், இத்தனை அவனுக்கு பண்ணானுங்கடா. இன்னைக்கு நான் ஒண்ணு தாண்டா பண்ணேன். அவனுக்கு பேசினதை ரெக்கார்ட் எடுத்து போட்டேன்டா. கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து கதறானுங்கடா போட்டுக்கின்னு. டேய், இந்த மாதிரி நம்மளுக்கு அவனுக்கு ஸ்பேஸ்ல போயிட்டு ரெக்கார்டிங் பண்ற வேலைலாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம பசங்களுக்கு அந்த இதுவே கிடையாது. முதல்ல போன்ல அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குமா? இப்பெல்லாம் டென்ஷன் ஆகுது. எனக்குலாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லா எப்பயும் வந்துடுச்சு. இல்ல எனக்கு இருக்குது ஒரு 10 GB இருக்குது.
இல்லடா நம்ம எங்க ஸ்பேஸ் போட்டாலுமே எவனா ஒருத்தன் இந்த மாதிரி ஃபேக் ஐடி ஏங்க வந்து இல்ல ரெக்கார்டிங் இல்ல போட்டு ஒரே நிமிஷம் அது போட்டுறானுங்க. பேர் என்ன சினி என்சைக்ளோபீடியாவா? ஒருத்தன் டெய்லியும் தான் ரெக்கார்ட் ப்ரோ பண்ணி ஆனா போட்டுட்டு பிளாக் இருக்கான். பண்ணிட்டேன் ப்ரோ, அவன் டேய் தலைவனை விடுங்க, ப்ரோ ஆனா அவன் டேய் பைத்தியக்காரன் அவன். ஐடியாஸ் டேய் எனக்கு சொல்லி ப்ரோ அவன் ஐடியாஸ் சொல்லி தொலைங்க டெய்லி ப்ரோ எனக்கு. இல்ல பிளாக் நீங்க பண்ணி எதுல தொலைங்க. போட்டாலும் ஐடி கிரியேட் பண்றது பெரிய விஷயம். இல்ல இல்ல இப்ப அனானிமஸ் வந்துட்டு இருக்கலாம், அது க்ரோம்ல இல்ல இல்ல, நீங்க அதனால பேசுறதுக்கு கேக்குறேன். இல்ல நீங்க பேசுறதுக்கான எல்லா தரவும் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆன்லைன்ல இருந்துகிட்டே இருக்கும். பார்த்து ப்ரோ பேசுங்க. முதல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, எதான் எவன் ரெக்கார்ட் பண்ணா என்ன, முதல்ல இங்க பேசுறதெல்லாம் இல்ல, பேசுறதெல்லாம் தான் ஒழுங்கா தானே பேசுறோம். இல்லடா நீனா ஆனா நீ மட்டும் ஒழுங்கா பேசுனா பத்தாது, புரியுதா? தெரியும் 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 தெரியும். இல்ல இப்ப இல்ல நடுவுல ஒண்ணு பண்ணீங்களே, எவ்வளவு மனுச்சது வடச்சன்ல வந்துருமா, உங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்குது, ஆனா பெயில் எடுக்க முடியாது, ஆனா பெயில் எடுக்க முடியாது, நீதான் பெயில் எடுக்கிற. லைப்ப தொலைச்சிட்டியே உண்மையில மான்ஸ்டர். அப்படிதான் இல்ல மான்ஸ்டர் ஆட்டோக்காரு முடிஞ்சிச்சு. இல்ல சொல்லுவாங்க. ஆட்டோக்காரு அது முடிஞ்சிச்சு. ஆட்டோக்கார் இன்னைக்கு வேற மான்ஸ்டர் தூக்கின்னு வந்துட்டான். தெரியாதா அது சொல்லுங்க ப்ரோ, டேய் அலெக்ஸ், குமரன் வந்துட்டு அது ஆகாஷ் பஸ் இல்லைங்க. அலெக்ஸ் ப்ரோ. டேய் இர்றா அலெக்ஸ், டிபி இது பாடுறா, குரூப் பாரு ஒரு நிமிஷம். வரோம். ஏய் வெளிய எங்க இருக்கு? வீட்டுல இருக்காப்லன்னு நினைக்கிறேன். அரங்கமா திரட்டுமே, என்னடா இது? நான் என்னடா சொல்றது, நான் தான் சொல்லிட்டேன். நானும் போய் விசில் நானும் என்னென்னவே எதிர்பார்த்துக்கிட்டு போனேன்டா, கடைசியில் இப்படிதான்டா இருக்கு. நீ என்ன பண்ற, ஜிம்ல இருந்து ஒரு தம்பிள் சேர்த்து போட்டுக்க. நீங்க சொல்லுங்க ஆட்டோக்கார், ஏதோ சொல்ல வந்தீங்களே. இல்ல டைம் பாஸ் எல்லாம் மேல ஏறி போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதான் கேக்குறேன். ரெக்கார்டிங் கேட்டேன். ப்ரோ அந்த ராபின்சன் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம். ராபின்சன் எல்லாம் இங்க எல்லாரும் ஜோக்கரா பாத்துட்டு இருக்காங்க. அவனை போய் வந்து அவனை பார்த்து ட்ரிகர் ஆகி மேல போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க எல்லாம் நான் என்ன சொல்றது? இல்ல அவனுக்கு இல்ல அவனுக்கு ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அவனுக்கு தெரியாது. அவனை பார்த்து அதுதான் இதாங்க, ஸ்டாலினுக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாதுங்க. அவன் ஒரு கோமாளிங்க. அவனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாய், நீங்க அவனை போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்றது? ஒரே விஷயம், அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து பாத்தீங்கன்னா எங்க சிஎம்க்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட வந்து இருங்கப்பா நான் ஒரு ஃப்ளோல வந்துக்கிறேன், ஓகேவா? என்னன்னா இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா டிஎம்கேவை தான் அவனை கழுவி ஊத்துவானுங்க. அப்படின்னும் பாத்தீங்கன்னா அங்க ஸ்பீக்கர் வாங்கி உட்காந்து அதை ரசிச்சின்னு அதை கேட்டுன்னு உட்காந்துட்டு அந்த மனநிலையில இருப்பான், புரியுதுங்களா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலடி கொடுக்கறதா நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நமக்குலாம் ஆவாத ஸ்பேஸ் அது. ப்ரோ அவன் என்ன தெரியுமா ப்ரோ பண்ணி வைக்கிறான், எங்க போனாலும் எந்த இதுல போனாலும் கமெண்ட்ல என்னையும் தாங்க இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லைங்க. இவரு என்னது அவங்க படம் வந்துருச்சு, என்ன படம் அது, கடைசியா ஒரு படம் ஒண்ணு வந்துருச்சு, குட் பை கிளி ஜிபியு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு போட்டு விட்டுருந்தான். அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க இதுல தலைவையும் தளபதியும் போட்டு வச்சிருந்தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் வரலாம், ஓகேங்களா? ஆனா அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஒரு இது கூட வரலைங்க, போட்டு எதுவுமே வரலைங்க. ஒரே ஒரு நாய் கதறி இருந்துச்சு, அது யாருன்னா அது அவன் மட்டும்தான், புரியுதுங்களா? அந்த இவன் பேர் என்னதான், அந்த ராபின்சன் மட்டும்தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கேட்டா அஜித் கான் இன்னைக்குவான், அந்த பக்கம் டிஎம்கேன்னுவான், டிஎம்கேக்காகவும் ட்வீட் போட மாட்டான், அஜித்துக்காக ஒரு நாள் கூட ஏன் படம் ரிலீஸ் அன்னைக்கு கூட இல்ல. அதுதான் இது கொத்தடிமை மட்டும் இல்லடா டேய், அவன் கொத்தடிமையோட வந்துட்டு அவன் மனசுல இருக்குது விஜய் தெரியும். நீ வந்து ட்ரிகர் ஆகுறது கூட பாத்தீங்கன்னா ஒரு அருகதை வேணும், புரியுதா? அவனுக்கு எல்லாம் போய் நீ ரிப்ளை கொடுத்துட்டு இல்ல நீ அங்க போயிட்டு இல்ல நீ அங்க போனியா அவர் கைய கால கழுவிட்டு இங்க வரணும், ஓகேவா? நேரா இங்க வரணும். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அவன் இல்ல அவன் எப்படா வந்துட்டு எவன்டா சிக்குவான் அவனை வந்துட்டு பிராண்ட் பண்ணி டிவிக்குன்னா இப்படிதான் இவங்க இப்படிதான் அந்த மாதிரி பிராண்ட் பண்றதுக்கு அலையிறான். அங்க போய் அபியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து அவன் அஜித்துக்கும் ட்வீட் போட மாட்டான், டிஎம்கேக்கும் ட்வீட் போட மாட்டான். அவன் வந்து கார்த்திக் ரவிவர்மா ஃபேன், அவன் கார்த்திக் ரவிவர்மாக்கு மட்டும்தான் ட்வீட் போய் செக் பண்ணி பாருங்க, போய் பாடுறா, உண்மையிலே அதான் பண்றப்பா. இல்ல எனக்கு ஒண்ணு அதே மாதிரி அவன் போட்ட ட்விட்டர் வந்துட்டு உங்களால புரிஞ்சுக்கிட முடிஞ்சா? தமிழ்ல போட்டானா அது பாதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், தப்பா டைப் பண்ணி போடுவான். அதை படிச்சு புரியறதுக்கே ஒரு நாள் ஆகும். காமராஜர் இலவச பள்ளிக்கூடம் கட்டினாரு, இல்ல ப்ரோ, இல்ல இந்த அப்படின்னு இந்த தருதலை எல்லாம் படிக்காத
சுத்திட்டு இல்ல ப்ரோ டைம் இல்ல ப்ரோ இப்ப டைம் பாஸ் எல்லாம் எல்லாம் எப்படிதான் போகிறானுங்க இதுதான் இந்த பொல்லாதவங்க வருவானே டேய் என்னடா இது நான் இது இதே என்ன தப்பா சொல்றீங்க உங்களை படிக்க வச்சதே கலைஞர் அப்படியா அது அப்படி சொல்லக்கூடாது இல்ல அது அப்படி சொல்லக்கூடாது ஒருத்தர் வந்துட்டு ரயில் தண்டவாளத்துல போய் நின்னனால தான் தலை கூட்டனால தான் நீங்க வந்துட்டு அதான் இப்ப படிக்கிறீங்க அதுதான் நீங்க மேல போகாம இருந்தாலே அவனுக்கு கார்த்திகை வருமாவே அவனை போட்டு அடி அடி எடுத்துருப்பான் அப்படின்னு சொன்னேன் தெரியாதா இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ ஸ்கூலுக்கு போனது காரணமே அந்த ரயில் தண்டவாளம் தான் இல்லன்னா போயிருப்பான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அந்த தண்டவாள ஸ்கீம்ல வந்து அப்படியே நம்ம சிஎம் லைட்டா படிக்க வச்சிருக்கலாம் நல்ல கேள்விதான் அந்த தண்டவாளத்தை ஏறி தான் திருட்டு ரயிலையும் வந்தாராங்க டிக்கெட் எடுக்காம வாழ்க்கை ஃபுல்லா தண்டவாளம் வரலாறுலாம் அப்புறம் தெரியாதா இல்ல அவரு கட்டின ஸ்கூல்ல வந்து கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா தண்டவாள ரயில் இருக்கு பாத்தீங்களா அந்த இதே இருக்கு பாத்தீங்களா சாரி அந்த தண்டவாள கம்பி அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா மணி டிங் டிங் என்ன ப்ரோ சொல்ல வர ஆமா இல்ல ப்ரோ நீங்க தவறா எடுத்துக்காதீங்க நான் ஸ்கூல்ல சொல்றேன் பழைய கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அப்படிதான் தண்டவாளத்தை தான் தொங்க விட்டுருப்பாங்க அந்த இரும்பு தான் தொங்க விட்டுருப்பாங்க நான் கூட வேற இல்ல ஆனா இது ஒரே டாபிக்டா எனக்கு தெரியும் இது பண்ணுவான்ட்டு ஆனாலும் எனக்கு தெரிஞ்சுதான் மினிக்கு போட்டு பண்ணி வச்சான் இல்லைங்க நீங்க 1000 சொல்லுங்க நீங்க போனது அது உங்களோட கருத்து ஓகேங்களா அது விட்டுருங்க இல்ல நாங்க இந்த இல்ல பரம்பரையா அபியூஸ் பண்ணிட்டு இருக்க அலெக்ஸ் குமார் எல்லாம் நாங்க எவ்வளவு கட்டு கொடுத்து வச்சிருக்கோம் திடீர்னு வந்துட்டு ஐயா ஒரு நிமிஷம் இரு இதுல இருக்கு என்ன சேர்க்கிற நான் எங்க இருந்து வந்தேன் இதுல தம்பி நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உங்களை எல்லாம் பார்த்து பயந்துருக்கோம்ப்பா நாங்க நான் எப்பயுமே சொல்றேன் ஆட்டோக்கார ப்ரோ என்ன இப்படி ஓப்பனா இப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ அவன் இப்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல என்ன தப்பு இருக்குது நல்லா இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கான் எப்பயுமே நல்லாதான் இருந்தேன் இல்லடா குமார் இல்ல ஷாம் ஒரு நிமிஷம் ஷாம் இப்ப எதுக்கு வந்தான்னு தெரியல அதான் போர்டு அண்ணா போர்டு மட்டும் தான் அது என்னங்க நம்ம பசங்களே சொல்லிட்டேன் அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சாராயங்கெல்லாம் கல்வி தந்தையா உட்காந்துருக்கான் அவன்லாம் பத்தி பேச மாட்டீங்க நம்ம பசங்க ஏதோ ஃபேன் ஃபைட்டுக்கு சும்மா பேசிட்டு இருந்தா அதை வந்து போயிட்டு பேசிங்களா நீங்க விடுங்க அதெல்லாம் கடந்து வந்தாச்சு அவர் பாதையில போயிட்டு மான்ஸ்டர் வந்து ட்விட்டருக்கு புதுசோ புதுசு மாதிரிதான் தெரியுது ரொம்ப புதுசு ரொம்ப புதுசு அதனால டைம் பாஸ் பத்தி தெரியல போல அவருக்கு டைம் பாஸ் எல்லாம் நாங்க சுடுகாடு மாதிரி பாக்குறது அதெல்லாம் நல்லா தெரியும் அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்டுக்கு மான்ஸ்டர் நீங்க நியாயப்படுத்தவே முடியாது அன்னைக்கு நடந்த விஷயத்த அதனாலதான் நான் அது வந்து அப்படியே விட்டுட்டேன் ஓகேங்களா நான் வேற இல்ல இதே நாங்க எங்க பசங்களை இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் கேக்குதாப்பா இதே இல்ல இதே எங்க பசங்க வேற யாரா இருந்திருந்தாலும் நான் வேற மாதிரி பேசியிருந்திருப்பேன் ஓகேங்களா போகவும் மாட்டேன் நான் இவனெல்லாம் வலைபேச்சு வீடியோ போட்டாலே தெரியாதா இல்ல அன்னைக்கு வலைபேச்சு வீடியோ போட்ட கால் வருது என்ன இது இல்ல இத ஹைலைட் என்னன்னா வந்து எல்லாரும் கேட்டுவாங்க நம்மளுதான் அனுப்பி விடுவாரு இந்த வீடியோ பாருங்க எல்லாரும் குமார் நாக்க புடுங்க மாதிரி கேட்டான்டா இவரே பாக்க சொல்லுவாராம் நான் போஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன்டா அதுல ஒரு அதாவது திடீர்னு பார்த்தா அஜய் சார கலாச்சி அந்த வீடியோ போட்டு வச்சிருக்காங்க சொல்றது முழுசா கேள்டா அதாவது அஜய் சார கலாச்சி இவன் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போட்டு வச்சிருப்பான் ஆமா டேய் நான் அப்படிதான் நான் கூப்பிடுவேன் புரியுதா அதோட உள்நோக்கம் என்னன்னா தளபதி ஃபேன்ஸ் அதை எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி மறுபடியும் சண்டை மூட்டி விடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு பிளான் அதுக்குதான் நீங்க போவாதீங்கப்பா நீங்க அவங்க பாதை வேற நம்ம பாதை வேற இந்த அள்ளி சில்லுங்க தான் பாத்தீங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் கடிச்சிட்டு கிடக்கும் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கான தனி பாதை இருக்கு அவங்க வந்து அவங்க கார் ஓட்டப்பட்டாங்க அவங்க தனியா போயிட்டு இதுதான் நான் எப்பயுமே பாடுறா இவனை எப்படிலாம் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்றானுங்க நான் இவனை மட்டும் கிடையாது நான் எல்லா வீடியும் ஏன் மணி ஒரு விஷயம் வந்து பொடி வச்சு பேசினாலே நான் சரி விடுங்க ஆனா நீங்க வலைப்பச்சை லைக் போட்டது மட்டும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்
அப்புறம் இல்ல அப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அப்ப எதுக்கு அங்கனோட வீடியோ கீழே போய் கேள்வியும் பதிலும் செக்ஷன்ல கேள்வி போட்டுக்கிட்டு பெரிய மனசு சொன்னா கேள்றா. இங்க எல்லாம் சேர்ந்து அவரகலாகிறோம். நீங்க வந்துட்டு எங்க சைடு வரீங்க? இல்ல ஒரே நிமிஷம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணவில்லை. தவறான பதிவு. இவளையா இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இதே ஆட்டோக்காரரே ஒரு டைம் டைம் பாஸ்ல எப்படி இருப்பாரு? ஒரு நிமிஷம் என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல என்னடா பண்றீங்க? இல்ல நான் ஒரே விஷயம் கேக்குறேன். 5 வயசுல வந்தா நீ சொக்கா போடாத தெருப்பொட்டிகள்ல போயிட்டு தேன் முட்டை வேணும் வந்திருப்ப. இப்ப அதே மாதிரி நீ போக முடியுமா? புரியுதா? இப்ப டேரி மில்க் ஓரியோ இப்படி எல்லாம் கேக்குறீங்க. இல்ல நீ கூட தான் லியோ டைம்ல போய் கார்த்தி ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ப்ரோ இருக்கு நீ கூட தான் கேட்ட. இல்ல நான் எப்பன்னா இந்த பீஸ்ட் முடிஞ்சு பத்தியா அதுல இருந்தே நான் எட்ட வந்துட்டேன். இல்ல வேணாம் டாபிக் மாத்துங்க. ஏடி ரைடு உதயநிதி அந்த பக்கமா போங்க. போங்க. சினிமா வேணாமா? சினிமா இல்ல ப்ரோ இல்ல சீமான் அடிக்க வேணான்னு சொல்லிட்டு நானே சினிமால இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம் தான் இருக்கேன். சினிமா இல்ல சீமானா சீமான் சொன்னது உங்களுக்கு கேட்கல காது. அடுத்த 3 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. அந்த 3 மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் அப்படியே முதல்ல அந்த எல்லைக்கே வரட்டும்டா சாமி. மட்டும் ஆகட்டும் இருக்குதுடா. என்ன 3 படமா? நமக்கு ஒரு படம் தானே இருக்கு. இவரு எதுக்கு 3 படம்? அவருக்கு 3 படம். அவருக்கு 3 படம். இந்த கபாலியில சொல்ற பார்த்தா அவர் ரிலீஸ் ஆகி போகும்போது நீங்க முதல்ல போங்க, பின்னாடி நாங்களும் வந்துடுறோம். பராசக்தி சேர்த்து சொல்றாரு அவரு. இல்ல கீர்த்தி பராசக்தி உண்மையாலுமே எனக்கு பராசக்தி பிடிக்குங்க. டாபிக் மேல டிவிக்கே வச்சு கிருத்தி செட்டி எல்லாம் பேசக்கூடாதீங்க. யார் ஆனா இல்ல ஒரு நிமிஷம் சாமி உண்மையாலே விக்னேஷ் ப்ரோ மைண்ட் வாஷ சொல்லிட்டா. இவன் என்னோட ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான் அப்படிதான் யோசிப்பாரு. புரியுதா? இவன் எனக்கே ஆர்டர் போடுறான் அப்படிதான். என்னப்பா அலெக்ஸ் இல்ல டிவிக்கு எடுத்துறவா இல்ல எடுத்துரு வேணாம். ஆனா நீங்க டிவிக்கவே எடுத்துருவீங்க. ஆனா டாபிக் மாத்த மாட்டீங்களா? டேய் என்னதான்டா பண்ண உனக்கு? எனக்கு புரியல. நானும் ஈடி தான்டா பேச சொன்னேன். நீ என்ன பண்ற? புரியல. ஈடி பேச சொன்னா நீங்க வந்துட்டு இந்த சைட் போறீங்க. சரி டைட்டில் மாத்துறான்னு கேட்டா இல்ல இவனுங்க கிட்ட இருக்கிறதுக்கு ஷாமு டிஎம் பண்ணிக்க பாரா. ஷாமு டிஎம் பண்ணிக்க பாரா. என்ன விஷால் வாய்ஸ் வருது சைடுல மாதிரி வரணும். அவர் எங்கடா இங்க ஸ்பேஸ போட்டு டிஎம் பாரு. என்ன ப்ரோ வாழ்றீங்களா? ஜாலியா இருக்க. எங்க ப்ரோ நானே 8 மாசம் முதுகு வலிக்கு அப்புறம் இப்பதான் பாத்தீங்கன்னா திரும்ப இது பிசிக்கா போறீங்களா? ஏகப்பட்ட அவருக்கு வாழ்றதுக்கு உண்டான விஷயம் வந்து இல்லாம போயிடுச்சு. சோறு தண்ணி வேற ஒண்ணும் இல்ல. அவன் நீங்க தப்பா எடுத்துறீங்க. உங்ககிட்ட இருக்க எல்லாமே எனக்கும் இருக்கு. அறிவு, அழகு, திறன் எல்லாமே. அடிப்பட்ட உடனே முதல் அடிப்பட்ட உடனே அவன் எங்க கதை கனெக்ட் பண்றான். இல்ல முதுகுனால அவர் தானே ஞாபகம். என்ன செய்ய அவர் வராரு. ஆர்டிபி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ அந்த அனிமேஷன்லாம் நீங்க தான் பண்றீங்களா இது? ஆமா ப்ரோ. ஆமா நான் தான் போடுறேன் ப்ரோ. ப்ரோ அது மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இருக்கிறதுல பயங்கரமா பிரச்சனை பத்தி இருக்கு. இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணி ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேள்வி கேக்குறாங்க. யார் ப்ரோ? யார் உங்களை ஃபோன் பண்ணி கேட்டாங்க? திமுக காரங்களா? திமுக நீங்க பாத்தீங்களா? அவரு திமுக நம்ம பாருங்க. ஆனா நான் தான் ப்ரோ கிரியேட் பண்றேன். திமுக காரங்க உங்களுக்கு நம்பாளுங்களா?
இல்லங்க இல்லங்க, அவங்க யாரோ கால் பண்ணி போடாதீங்கன்னு சொன்னாங்களே. அவங்க வந்து நிறைய கார்ட்டூன்லாம் போகுது இந்த ஸ்டூடியோ ஜிப்லி மாதிரி. இல்ல இவரு ஆர்டிபி என்ன மாதிரி வீடியோ போடுவாரு? ஒரு பக்கம் ஒரு ஹோஸ்டிங் பண்ணிட்டு வீடியோவா? வீடியோ இல்ல, அனிமேஷனா? போஸ்ட் வந்து ஜிபிடி எடிட் பண்ணி நான் கடைசியா பார்த்த கார்ட்டூன் வந்து ஜாக்கி ஜான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்ல அது நீங்க ரொம்ப வாங்கலாம். பிடிக்குங்க. டாலிஸ்மேன் டேய் இல்ல அவரை டேய் போட்டு இல்ல தாக்குங்கடா. டேய் சாம மந்திர கற்கள். இவரை புடி இல்ல முதல்ல நீ இவரை புடி, அதுக்கப்புறம் இங்க வா. உனக்கு என்ன பண்றேன்னு பேரு. அப்பப்போ விக்னேஷ் கூட மூடு சுங்கிடுறாரு போல, என்ன பண்றது? டேய் ஆனா மூடு இல்ல இல்லடா இல்ல ஒரு நிமிஷம். 1000 மூடு ஸ்விங் வரலாம்டா, அதுக்கு பேருக்கு ஒருத்தன் இருக்கான்டா. வேணா நீ அந்த பேரு எடுக்காத, விட்டுரு. அதான் அவன் ஒருத்தன் தான் சார் அது காடு. இல்ல ஒரே நிமிஷம் சாமி, நான் தவறா கூட பேசிடுறேன். இருங்க விக்னேஷ் ப்ரோ, அப்ப நாங்க மட்டும் என்ன தவறாவா பேசுறோம்? எங்களுக்கு மட்டும் சொல்றீங்க? இல்லடா அதுக்கு இல்லடா, இல்லடா எதுக்குடா என்ன அடிச்சேன்னு சொல்லிட்டு இல்ல பாத்துல இது இல்ல இல்ல சொல்லுவானே, ஏதாவது பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கே, என்ன பண்றது? ஆடினே இருப்பேன். டேய் அந்த டெம்ப்ளேட் வெறியாந்துறது, அடினே இருப்பேன். என்ன காரணம்? என்னது ஆனதுக்கு அந்த ஆடினே இருப்பாங்கிற டெம்ப்ளேட்டுக்கு முன்னாடி எது தெரியுமா ப்ரோ? அந்த பிஜிஎம் என்ன பிஜிஎம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆடுவான்ல, ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டு இல்ல அதான் அது பீஸ்ட். அதுதான் கமிஷனா மாதிரி சொல்றீங்க. அவனும் இவனையும் சேர்த்து போடுங்க ப்ரோ, கம்பைலேஷனா. சரி ஓகே அலெக்ஸே பாப்போம். பார்க்கலாம் ப்ரோ. ஓகே விக்னேஷ் ப்ரோ ஆனா பார்க்கலாம் ப்ரோ. சாமி ஒரு நிமிஷம் பயந்துட்டல என்ன? நீ சும்மா நீ என்ன ஆயிடுச்சு போட்டு வீட்டு வந்து, ஐ மீன் மத்த கட்சிக்காரனை பார்த்தா இன்னொரு கட்சிக்காரன் தான். ஆனா எங்க கட்சிக்காரனை பார்த்தா நாங்களே போயிடுவோம்டா. எனக்கே பயமா இருக்கும். எங்க கட்சிக்காரனை பார்த்தா நாங்களே போயிடுவோம். எங்களுக்கே பயமா இருக்கும்டா, அந்த மாதிரிதான் பண்ணுது. நான் மீட் போயிடுறேன். சிரிக்கிறதா இல்லடா அந்த ஒரு எடிட் எடுத்து இல்லடா அந்த ஒரு எடிட் எடுத்து இல்ல தோனிக்கு போட்டிருப்பானுங்க. ஆடிட்டே இருப்பேன். சரியா சிங்காச்சு தெரியுமா? அது ஆடினே இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விக்னேஷ் ஒரு எல்லாம் கேட்க அப்படிதான் இருப்பேன். ஆடினே இருப்பேன். என்ன அலெக்ஸ் தோனி ரிட்டையரா இல்ல இருக்காரா தெரியாதுப்பா. எப்பவுமே ஒன் லாஸ்ட் டைம் தான். ஆனா அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. டெஃபினெட்லி நாட் ப்ரோ. ரெட்டியார் அவரு மகேந்திர சிங் தோனி எல்லாம் கேளுங்க. ஒரு கூட்டுரும் போயிடு சாம. தலைக்கு என்ன 20 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள ரிட்டையர்ட் ஆகி என்ன பண்ணுங்க? ஆடினே இருப்பேன். குமார் வருவார், விராட் கோலி எத்தனை ஆடினே இருப்பேன். விராட் கோலி தான் டெஸ்ட்ல முடிச்சிட்டானே. இல்ல அது முடிச்சிட்டேன். ஐபிஎல் இருக்கு. பாசிட்டிவா நெகட்டிவா? அவர் போட்ட கவுண்டர் யாரா சிரிக்கடா. இந்த 12 மணிக்கு முடிஞ்சு குரூப் கால்னு வருவேன். இல்ல ஷாம யாரு தெரியுமா? இல்ல இந்த ஒரு வீடியோ இருக்க தெரியுமா? சோறு தோன்ற நேரமாடா இதான். இல்ல ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, சோறு தோன்ற நேரமாடா இது போட்டு கொண்டான்னு. அவன் கடைசி போராட்டா செம்ம டென்ஷன் பார்ட்டி. நல்ல கிளைமேட்டா இது, ஆனா மழை தான் கிளைமேட். கிளைமேட் நல்லா இருக்கா? என்ன அலெக்ஸ் சொல்றா? இருட்டுன்னு காத்தடி இது, ஆனா மழை பெய்யல. சம்மந்தமே இல்லாம ஒரு நாள் மழை பெய்யுது, இன்னைக்கு அடிச்சு வெயில் கிளிக்குது. இல்ல மே மாசம் மழை பெய்யுது. மழையெல்லாம் வீட்டு பக்கத்து ஸ்டேட்ல ஏத்துனா என்ன பண்ணு? இத சொன்னா சீமன் மாதிரி பேசுறாங்க. இல்ல ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி இருப்போம், 10 நிமிஷம் அவரே காமெடி பண்ண மாட்டாரு. எப்படா அலெக்ஸ் இவர் வந்து சென்னையில தான், கடலூர்ல இருவரு நல்லாதானே இருந்தாரு. அதான் நாங்க போயிட்டாரு, அடினே இருப்பேன் அப்படின்றாரு.
டெம்ப்ளேட்ட புடிச்சுக்கிட்ட விட மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கடலூர்ல இருக்கிறவங்க கரெக்டா இருந்தாரு, காரைக்கால் போனது வரைக்கும் லைட்டா கிறுக்காயிட்டு. ஏன் அப்படி ஐயோ சரி ஓகே பாய் பா எல்லாரும் குட் நைட். ப்ரோ இருங்க, நான் இனி நல்லாதான் பேசுறேன். நீங்க இல்ல இல்ல இல்லப்பா நல்லா இருக்கு இல்லப்பா இந்த இல்ல ஷாமு குமார் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அதெல்லாம் யாரு நான் பண்ணாதானே பேசுறேன். நீ நல்லா பேசுங்க ப்ரோ. யாரு ப்ரோ இல்ல அடுத்த மாசம் தளபதிக்கு பர்த்டே. என்கிட்ட ஊப்பிங்க ட்ரிகர் ஆயிட்டு போடும் ஒரே தளபதி எங்க ஸ்டாலின் மட்டும் தான், அது யாரும் கிடையாதுன்னு. ஆனா தளபதி வந்த பிறகு ஒரு சந்தோஷம் இல்ல அலெக்ஸ், இப்ப 3 தளபதி டிஎம்கேல ஸ்டாலின் ஒரு தளபதியா, உதயநிதி ஸ்டாலின் தளபதியா, இப்ப ஆனா இல்ல ஆனா விக்னேஷ் ப்ரோக்கு பிடிச்சது புரட்சி தளபதி விஷால். மேற்கு மண்டல அக்யூஸ்ட் தளபதி தெரியுமா உங்களுக்குங்களா? இல்ல இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. அவஸ்தைப்படுறா சாரி. குமரா அந்த சவுண்ட் அப்படியே அனிருத் கிட்ட கொடுத்துறோம். ஆல்ரெடி ஜிம்ல ஒண்ணு போட்டானே ப்ரோ இந்த தர்பார்ல டம்மு டிம்னு விடியும். பின்னாடி இரும்பு சத்தம் கேக்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தளபதி வேண்டாம் வேண்டாம் தளபதி மியூசிக் போட்டிருக்காங்க. மொரட்டு கால கரண்ட் காலையா? எனக்கு இல்ல இல்ல எனக்கு அவரு இல்லடா இல்ல எனக்கு தலைவர் சாங்லயே பிடிச்ச சாங் தேவுடா தேவுடா.